Senior Grade February 2007 Get Ready Start. நண்பர்களே, நல்லறிஞர்களே, மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு மின்சார அமைச்சர் என்ற முறையில் சிறப்புரையாற்றும் அரிய வாய்ப்பினை நல்கிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டின் வேகமான வளர்ச்சிக்கு இன்றைய தினம் மின்சாரம் முக்கியமான தேவையாக கருதப்படுகிறது. பல்வேறு வகைகளில் நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம். இருக்கின்ற நீர் ஆதாரங்களை எல்லாம் பயன்படுத்தி எந்த அளவிற்கு அதிகமாக புனல் மின் உற்பத்தி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்துவிட்டோம். நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய அனல் மின் உற்பத்தியிலும் அதிக முதலீடு செய்துள்ளோம். அடுத்தபடியாக முக்கியத்துவம் பெறுவது அணுமின் உற்பத்தி. இதற்கு அயல் நாடுகளின் உதவியும் தேவைப்படுகிறது. அணு உலையில் கசிவு ஏற்பட்டால் விபரீதமான விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். ஆகையினால்தான் நம்முடைய அரசு மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியில் ஊக்கமும் ஆக்கமும் காட்டி வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் வீடுகளில் சாணத்தை எரிபொருளாகவும் எருவாகவும் பயன்படுத்துகின்றார்கள். எருவாக பயன்படுத்துவதற்கு முன் சாணத்தை உரிய முறையில் தயாரிக்கப்பட்ட குழியில் சேகரித்து வைத்து அதிலிருந்து வெளிவரும் வாயுவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கலாம். பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் அந்த வீட்டில் உபயோகத்திற்கான மின்சாரத்தை தயாரித்து கொள்ளலாம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். வெளிநாடுகளில் சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முறையைப் போல நம் நாட்டிலும் தயாரிக்க திட்டமிடப்பட்டு பல மாறுதல்களுடன் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்போ சுகாதார கேடோ ஏற்படுவதில்லை. ஆகவே வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை சூரிய சக்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் திட்டத்தை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் இத்திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப மின் உற்பத்தி இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் காற்றாலைகள் அமைக்கப்படுகின்றன. சொந்த தேவைக்கு போக எஞ்சிய மின்சாரத்தை மின் வாரியத்திற்கு விற்றுவிடுகிறார்கள். அதைப்போன்றே கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஒரு திட்டமும் பரிசீலனையில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இத்தகைய திட்டங்களின் மூலம் படித்து வேலையில்லாமல் இருக்கும் இளைஞர்கள் பயனடைவார்கள். சுய தொழில் வாய்ப்பு பெருகுகிறது. செலவு குறைவாகவும் இயற்கை சூழல் பாதிக்கப்படாமலும் இருப்பதால் அரசும் அதிக அக்கறை காட்டி வருகிறது. இத்திட்டங்களை செயல்படுத்த விரும்புகின்றவர்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள பயிற்சி கூடங்களில் இலவசமாக பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம். பயிற்சி காலத்தில் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு குமரவேல் சென்னை மருத்துவக் கல்வி இயக்குனருக்கு எழுதிய கடிதம். ஐயா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக கோடை காலத்தில் ஒரு வகையான தொற்று நோயால் கால்நடைகள் பெருமளவில் இறந்துவிட்டன. அதனால் அவற்றை நம்பி வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் பெரும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிய சிலர் வாழ்க்கையை தேடி பிற மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள். இவ்வாண்டு அத்தகைய ஒரு நிலைமை ஏற்படாமல் என்ன செய்வது என்று மக்கள்
திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தின் கடமையாக இருக்கிறது. கோடைக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நோய் வந்த பின் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை விட வருமுன் காப்பதே சால சிறந்தது. ஆகையால் இம்மாவட்டத்திலுள்ள மருத்துவ குழுவினருக்கு உதவியாக தங்கள் கட்டுப்பாட்டில் வருகின்ற சிறப்பு மருத்துவர்கள் சிலரை அனுப்பி நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து தகுந்த சிகிச்சை அளித்து மக்களுடைய பீதியை போக்க ஏற்பாடு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.